என் அன்பு குழந்தையே, சில நேரங்களில் உன் வாழ்வில் கஷ்டங்களும் கடினமான சூழ்நிலைகளும் வந்து போகத்தான் செய்யும். ஆனால் அதற்காக நீ என் மீது உள்ள நம்பிக்கைகளை இழந்து விடுவாயா என்ன? இப்பொழுது என் மீது நம்பிக்கை இருந்தால் இதை முழுவதுமாக கேட்டுப்பார். நாளை நிச்சயம் மிகப்பெரிய அற்புதம் நிகழும். அதன் மூலமாக உன் மனதை மகிழ்விக்க கூடிய சுபமங்கள செய்தியும் உன் வாழ்வில் வந்து சேரும் என்றெல்லாமே. உன் அருகில் தான் நான் இருக்கின்றேன். உன்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீ என்ன சிந்தனை செய்கின்றாய், எல்லாவற்றையும் நான் அறிவேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. இப்பொழுது நீ பயந்து கொண்டிருக்கும்படி எதுவுமே உனக்கு தவறாக நடக்காது. நான் உன்னுடன் இருக்கும் போதே உன் வாழ்வில் எப்படி தவறான விஷயங்களுக்கு சரி என்று சொல்வேன், அப்படி நடக்க விடமாட்டேன் என் தங்கமே. நீ நினைத்தது போலவே உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கின்றேன். வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் நினைத்து கவலைப்படுகின்றாயோ அத்தனை கவலைகளையும் தீர்த்து வைத்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது எனது பொறுப்பு. இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை. நீ நினைத்த காரியம் கைகூடி வரப்போகின்றது. மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே. உன்னுடைய மனதிலும் வீட்டிலும் சந்தோஷம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் பல பேர் சூழ்ச்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றனர். ஆனால் உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை ஒருபோதும் உன்னை இருள் சூழ விடமாட்டேன். நடக்கும் கஷ்டமான விஷயங்களை நினைத்து பயப்படாதே, கலங்காதே, கவலைப்படாதே. தைரியமாக இரு. உன்னுடைய தந்தை பெருமாள் உனக்காகத்தானே இருக்கின்றேன். நீ என்னிடம் ஏங்கி கேட்ட ஒன்றை நான் உனக்கு தருகின்றேன். யாரும் உன்னை ஒரு குறை சொல்லாத அளவிற்கு நிறைகளாக அள்ளித்தரப்போகின்றேன். உன்னுடைய பல நாள் போராட்டம் முடிவிற்கு வரப்போகின்றது. வருத்தப்படாதே என் செல்லமே. என் வாழ்க்கை முழுவதும் இப்படி போராட்டங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்குமா? நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழவே மாட்டேனா? என் வாழ்வில் நல்லது நடக்காதா என நீ வருத்தப்பட்ட காலமெல்லாம் இப்போது முடிந்து போய் உனக்கான அற்புதங்கள் நிகழத்தான் போகின்றது. அதன் பிறகு எல்லா நிகழ்வுகளும் சந்தோஷமாகத்தான் மாறப்போகின்றது. நீ படும் வேதனைகள் எனக்கு தெரியும். உன்னுடைய அருமை பெருமை புரியாதவர்கள் தானே உன்னை காயப்படுத்துகிறார்கள். உன் மனதை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக நீ வருந்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கவலைப்படாதே. இனி உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருப்பேன். உன்னை கஷ்டப்படுத்த நினைப்பவர்களுக்கு எதிரியாக நான் வந்து நிற்பேன். உன்னுடைய உள்ளத்தில் முழுவதுமாக குடிவந்த நான் இனி உன்னுடைய இல்லத்தில் நடப்பதையெல்லாம் நன்மைகளாக நடக்கும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. இதுவரை நீ அனுபவித்த வேதனைகளும் கஷ்டங்களும் எல்லாமே உன்னை சோதிப்பதற்காக நான் செய்யவில்லை. உன்னால் எவ்வளவு கஷ்டங்களை தாங்க முடியும், எந்த அளவிற்கு நீ பலசாலி என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் சோதனைகளை உன் வாழ்க்கையில் நான் அனுமதித்தேன். தொலைந்து போன கடந்து போன நாட்களை எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும். எதற்கும் கவலைப்படாதே. எல்லாவற்றையும் நான் சரி செய்கின்றேன். அளவுக்கு அதிகமாக யோசிப்பதால் தானே நீ மகிழ்ச்சி இழந்து விடுகின்றாய். வருந்தாதே என்றல்லமே. எதை பற்றியும் நீ யோசிக்காமலேயே உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கிறேன். எதற்கெடுத்தாலும் யோசித்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் உன் வாழ்வில் நல்லது நடந்து விடுமா என்ன? தேவையில்லாமல் யோசிப்பதையும் தேவையற்ற சிந்தனைகளையும் முதலில் நிறுத்து. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன். எல்லோரிடமும் நீ அன்பாக இருக்கலாம். ஆனால் யாருடைய அன்பிற்கும் அடிமையாக இருந்து விடாதே என் செல்லமே. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது துன்பங்களே இல்லாத வாழ்க்கை என்பது கிடையாது. துன்பம் வரத்தான் செய்யும். மனிதர்களுடைய வாழ்வில் இன்பமும் துன்பமும் கலந்துதான் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்படி உன்னுடைய வாழ்வில் நடக்கும் துன்பங்களை எதிர்கொண்டு வெற்றி கொண்டு வா. அதுவே உனக்கு அடையாளம். துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை எனக்கு தாருங்கள் என்றுதான் நீ கேட்டுப்பாரேன். அது உனக்கு தூசியாக புலப்படும் அளவிற்கு அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்து விடுகின்றேன். எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் எப்பொழுது நீ மற்றவர்களை பார்த்து புன்னகை பூக்கின்றாயோ அப்பொழுதுதான் நீ அழகான குழந்தையாக மாறுகின்றாய். ஆம், சிறு பிள்ளைகள் தானே எல்லோரை பார்த்தாலும் சிரிப்பார்கள்.
அவர்கள் மனதில் எந்த எண்ணமும் இருக்காது. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவும் மாட்டார்கள். அதை போலத்தான் நீயும் மற்றவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோரிடமும் நன்றாக பேசி சிரிக்கும் பழக்கத்தை வைத்துக்கொள். ஆனால் அதுவும் கூட அளவோடு இருக்க வேண்டும் என் செல்லமே. தேவையில்லாமல் அதிகமாக பேசி பிரச்சனைகளை இழுத்துக் கொள்ளாதே. பொய்யை கூறி பிறர் மனம் நோகும் விதத்திலும் நீ பேசக்கூடாது. இன்று முதல் நீ செய்கின்ற எல்லா செயல்களும் உன்னுடைய எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் என்பதை மறவாமல் நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் உனக்குள் வைத்துக்கொள். இன்று நீ செய்ய போகும் சிறந்த செயலுக்காகவே உனது எதிர்காலம் உனக்கு நிச்சயம் நன்றி சொல்லும். அதனால் நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, என் மீதான உன்னுடைய ஆர்வமும் பக்தியும் என்னை கவர்ந்து விட்டது. உடலுக்கு எவ்வளவு குருதி முக்கியத்துவமோ அதை போன்றே என்னை நீ பற்றி கொண்டாய். இதன் பிறகு உன்னை என்னிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது. உன்னுடைய பரிசுத்தமான மனம் எவ்வளவு இன்னல்களை சந்தித்தாலும் உன்னுடைய மனம் என்னை நினைப்பதில் எல்லளவும் குறைந்ததில்லை. நம்பிக்கை மேலும் ஒரு மடங்கு அதிகமாகி என்னை நீ நினைத்து வருகின்றாய். நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு ஈடு இணையில்லை. தன்னுடைய துன்பத்திலும் எவர் ஒருவர் என்னை வணங்குகின்றனரோ அவரை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நானே கதி என்று என்னை முழு மனதோடு சரணடைந்து என்னுடைய நாமத்தையே உச்சரித்து என்னை வணங்கி வரும் என்னுடைய பிள்ளை, உன்னையும் நான் கைவிடப் போவதில்லை. என்னுடைய மிகப்பெரிய உதவி யார் மூலமாவது நிச்சயமாக உன்னை தேடி வரும். எனக்கு தேவையான யாவையும் செய்து உன்னை நான் மகிழ்விக்கப் போகின்றேன். இத்தனை இன்னல்களுக்கு மத்தியிலும் அப்பா நீங்களே எனக்கு துணை என்று நம்பிக்கையோடு காத்திருக்கும் உன்னை இதன் பிறகும் காத்திருக்க வைக்க மாட்டேன். உனக்கு தேவையானதை, உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் ஆசீர்வதிக்கப் போகின்றேன். உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நன்மைகளை வாரி வழங்கப் போகின்றேன். என் பிள்ளையே, என்னுடைய பார்வை உன்னை விட்டு சிறிதும் விலகுவதில்லை. ஒரு கணம் கூட உன்னை நான் காப்பாற்ற தவறுவதில்லை. இத்தனை நாட்களாக எத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், வலிகள், வேதனைகள், பிரச்சனைகள், துரோகங்கள் என அனைத்து சூழ்நிலைகளிலும் உன்னை வழிநடத்திய நான் இதன் பிறகும் நிச்சயமாக உன்னை வழி நடத்துவேன். என்னுடைய கவனிப்பில் உன்னுடைய வாழ்க்கை இருப்பதால் இதன் பிறகு நீ பாதுகாப்பாகவே உன்னுடைய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். ஆபத்துக்கள் உன்னை நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்வேன். உன்னுடைய பல நாள் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது. உன்னுடைய துன்பத்திற்கான முற்றுப்புள்ளியை இன்றோடு நான் வைக்கப் போகின்றேன். குழந்தையே, இன்னும் சிறிது நேரத்தில் மிகப்பெரிய ஆச்சரியம் உனக்கு ஒன்று காத்திருக்கிறது. இவ்வுலகில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதை நீ உணரவில்லை. நான் என்றுமே உன்னுடன் தான் இருக்கின்றேன். இவை அனைத்தையும் நீ அறிய போகும் நேரம் வந்து விட்டது. உனக்கு ஒரு துன்பம் வரும்போது முதலில் அங்கே